மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். வணக்கமுறை உலக இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஸோ இந்த வருஷம் வந்து நியூ இயரை வந்து வரவேற்கிற முகமாக வந்து வானவடிக்கைகள் வந்து இந்த இடத்துல இடம் பெற்றுக்கொண்டிருக்குது. அந்த தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன மாதிரி வந்து உள்ள நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இன்றைய தினத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு கோபுரத்துக்கு, அதாவது யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னுக்கு நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறாங்களுமே வந்து. ஸோ இன்றைய தினத்தில் வந்து புது வருடத்தை வந்து வரவேற்கிற முகமாக வந்து நிறைய அலங்கார வேலைகளும் செய்யப்பட்டிருக்கு. அதோடு வந்து போன வருடத்துலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் வந்து எங்களை இந்த வான வேடிக்கைகள் வந்து நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த வருடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்து வான வேடிக்கைகள் வந்து நிகழ்த்தப்பட உள்ளது. அதை வந்து பார்க்குறதுக்காக வந்து மக்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சுற்றி க்ரௌட் நிற்கும். அந்த இடத்துக்கு வந்து ஆக்கள் வந்துடுவாங்க. உண்மையாக அன்றைக்கு 12:50 55க்கு அப்புறமா வந்து இங்கே வந்து நிறைய பேர் இந்த இடங்களில் கூடிடுவாங்க அப்படின்றது வந்து நடக்கும். கண்டிப்பாக இருந்துச்சு. போன வருஷம் வந்து இதே மாதிரி தான் நடந்தது. இப்போ ஆக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறாங்க. போன இடத்துலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி இருந்தவங்க இந்த வானவடிக்கையில் பார்க்குறதுக்காக. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கணும். அதாவது இப்போ நேரம் வரையும் கொண்டு இருக்குது, 12 மணிக்கிட்ட வந்து கொண்டிருக்குது. அதுக்காக வந்து நிறைய மக்கள் வந்து கூடுதலாக இங்கே வந்து கொண்டிருக்கணும். கூடுதலான ஆட்கள் வந்து இளைஞர்களாக தெரியும். இப்போ உங்களை பார்த்தா தெரியும் அவ்வளோ பேர் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய இளைஞர்களை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக வந்து 12 கிட்ட ஆகுது. அதனால தான் இவ்வளோ மக்கள் இங்கே வந்து நிற்கணும். அதை விட வந்து வெளிநாட்டுக்காரர் கூட, அதாவது வெள்ளக்காரங்க கூட இந்த வானவடிக்கையை பார்க்குறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஸோ நாங்களும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. சரியாக வந்து 12:59 அந்த டைமில் வந்து 11:59 அப்படி வந்து இதை எல்லாத்தையுமே கொளுத்த ஆரம்பிப்பாங்க. அதாவது 12 மணி ஆகும்போது வந்து இந்த வெடிகள் எல்லாமே வந்து வெடிக்க தயாராக இருக்குது.
இன்றைக்கு வந்து எவ்வளோ க்ரௌட் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ மக்களும் வந்து வெளிக்கிட போகிறாங்களே என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒளிகை எல்லாமே வந்து வானவடிக்கை எல்லாமே கொளுத்தி முடிஞ்ச ஒரு கொஞ்சம் நேரம் நான் நினைக்கிறேன் ஒரு 5 நிமிடம் கூட இந்த வானவடிக்கையை தொடர்ந்து இருந்திருக்காது. அதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சுது. ஸோ மக்கள் எல்லோரும் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றத. அந்த வடிகள் கொளுத்தினது எல்லாத்தையுமே வந்து வெளியே வந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்களே என்னென்னு சொன்னால் அந்த பெரிய மத்தாப்பு அதெல்லாம் கொளுத்தினதை வந்து விரல்களை வந்து வெளியில் எடுத்து கொண்டிருக்கணும். நாங்களும் வந்து சுற்றி கொண்டு போகிற முடியும். ஸோ எங்களால் வந்து மின்விளக்குகள் அதிகமாக போட்டிருக்கிறதால வந்து அது ஒரு ரிஸ்க் ஒன்று தானே. என்னென்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு மின் கசிவோ இல்லாட்டிக்கு அதில் ஏதாவது ஒரு பல்ப் ஒன்று எரிகிறதோ அப்படி நடந்தாலும் வந்து மிகப்பெரிய ஒரு விளைவு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதை வந்து ஏற்பாட்டாளர்கள் வந்து அதை கவனமாக வந்து எடுத்து செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மக்கள் அதுக்குள்ளே நிற்கணும்னு சொல்லி. அதுக்குள்ளே வந்து வெடியும் வந்து யாரோ கீழே வந்து கொளுத்தி போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குறிப்பாக வான வெடிகள் அதாவது மேலே போய் வெடிக்கக்கூடிய மாதிரி வெடிகளை தான் போடுறவங்க கீழே வந்து வடிகளை போட்டால் என்னென்னு சொன்னால் சுற்றி வேறு மக்கள் நிற்கிறதால வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அதனால தான் இந்த வானவடிக்கைகள் மேலே எல்லாமே நடக்கிறது. வானவடிக்கை அப்படின்னு சொன்னாலே மேலே தான் நடக்கிறது. ஸோ இப்படி கூட்டம் அணைக்கக்கூடிய இடங்கள்லேயும் வந்து அதுதான் பாசிபிளாக இருக்கும். என்னென்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே அந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு வந்து சுற்றி நிற்கிறாங்க. யார்டையும் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு கயிறோ இல்லாட்டிக்கு அதில் வந்து ஆக்கள் நிற்கிற மாதிரி உள்ளுக்கு போகக்கூடாது அப்படின்ற செட்டப் எதுவுமே இல்லை. ஸோ மக்கள் வந்து தங்கட பாட்டிலே வந்து நிற்கிறாங்க. ஸோ எப்படி வடி வெடிச்சாலும் சில மேலே போகிற வடிகள் கூட சில வடிகள் வந்து ஆக்களுக்கு விழுந்ததை கூட நாங்கள் நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்களா என்ன மாதிரி நடந்தது நியூ இயர் கொண்டாட்டம் வந்து எல்லாருக்குமே வந்து நியூ இயர் வாழ்த்துக்கள்.